ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம த சீக்ரெட்ன்ற ஒரு புக்கை பற்றி தான் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஒரு 7 to 8 வீடியோஸ் பார்த்துட்டோம். அதை பிளேலிஸ்ட்டாக நான் த சீக்ரெட் புக்குன்ற பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா எல்லாத்தையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து கனெக்டடாக இருக்க ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பவர் ஆஃப் கிராட்டிட்யூட் பற்றி தான் பார்த்துருக்கோம். நன்றி உணர்வின் சக்தி. நம்ம இருக்கிறதுக்கு எப்பயுமே நன்றி உணர்வோடு இருந்தால், நம்ம எல்லா விஷயத்துக்கும் நன்றி உணர்வாக இருந்தால் நம்மளுக்கு இன்னுமே நிறையா கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சி தான் பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறோம். நம்ம எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவாக இருப்போம். இதுதான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். காட்சிப்படுத்துதலின் சக்தியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய கிரேட் டீச்சர்ஸ், நூற்றாண்டு காலமாக இருந்தவங்க, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை டீச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். இந்த கீ சிஸ்டம் புக் 1912 எழுதுனது. இதை எழுதினவர் சார்லஸ் அனில். இவர் இந்த விஷுவலைசேஷனுக்கு மட்டும் ஒரு 24 வீக்லி எக்ஸசைஸ் தந்திருக்காங்க. இதை நம்ம மாஸ்டர் பண்ண. அதே மாதிரி இந்த புக்கு இன்னும் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நம்மளோட எண்ணங்களை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட எண்ணங்களை மாஸ்டர் பண்ணுறதுக்கும் இந்த புக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த புக்கோட ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த காட்சிப்படுத்தல் விஷுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்றுனா, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம காட்சிப்படுத்தி பார்க்குறோம். அதுக்கான ஃப்ரீக்வன்சியை அதுக்கான எண்ணங்கள், அதுக்கான ஃபீலிங்ஸு அப்போது நம்ம எமிட் பண்ணுவோம். அது பிரபஞ்சத்துக்கு போய் ரிசோனேட் ஆகி நம்மளுக்கு தேவையான நம்ம என்ன பிக்சர்ஸை அனுப்பணுமோ அந்த பிக்சர்ஸை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி நம்மளுக்கு எடுத்துகிட்டு தரும். நம்ம என்ன பிக்சராக அனுப்பணுமோ, நம்ம எப்போ ஒரு விஷயத்தை விஷுவலைசேஷன் பண்ணுறோமோ, காட்சிப்படுத்துகிறோமோ அது உண்மையாக ஆகும். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒலிம்பிக் அத்லீட்ஸை இதில் இவங்க ஓட சொல்லாமல் இவங்களோட மைண்ட்லேயே எப்படி நிஜமாக ஓடினா பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவங்கள படத்தை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அவங்க அதை காட்சிப்படுத்த செஞ்சுருக்காங்க. அதையும் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு இவங்க செக் பண்ணியிருக்காங்க எப்படி ப்ராசஸ் இருக்குன்னு. என்ன நடந்துச்சுன்னா, இவங்க நிஜமாக ஓடனா இவங்களோட பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுமோ, இவங்களோட மசில் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ, இப்படி ஃபுல்லாமே இந்த மைண்டில் நினைக்கும் போதும் இவங்களுக்கு அப்படியே நடந்திருக்கு. எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மைண்டுக்கு எது உண்மை, எது பொய், எது நம்ம நிஜமாகவே பண்ணுறோம், இல்லை எதை நம்ம காட்சிப்படுத்துகிறோன்னு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. அதுக்கு எது பண்ணாலும் அது உண்மை தான். ஸோ அதுக்கான ரியாக்ஷனை பாடி மூலமாக தரும். இந்த பிளேனை கண்டுபிடிச்ச ரைட் பிரதர்ஸ், அப்புறம் பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன், அதுக்கப்புறம் டெலிஃபோனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், இவங்க எல்லாமே ஒரு விஷயத்தை வச்சு தான் இது எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. இவங்க எல்லாருமே அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு எண்ட் ரிசல்ட்டை அவங்களோட மைண்டில் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தாங்க, காட்சிப்படுத்தினாங்க. இவங்க காட்சிப்படுத்துறதுனால இந்த பிரபஞ்சம், இங்கே இருக்கிற சக்தி எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்துச்சு அவங்க மூலமாக. இந்த கிரேட் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த சீக்ரெட் தெரியும், இந்த ரகசியம் தெரியும். அவங்க கண்ணில் பார்க்காத விஷயத்தை தாங்கிட்ட இருக்கிற சக்தி மூலமாக பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி அதை எப்படி உண்மையாக கொண்டு வருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அவங்க கிட்ட கண்ணில் பார்க்காத விஷயத்துக்கு கூட முழு நம்பிக்கையும் இருந்துச்சு. அவங்களோட முழு நம்பிக்கையும் அவங்களோட பிக்சர் காட்சிப்படுத்துறது தான் இப்போ நம்ம தினமும் யூஸ் பண்ணிட்டு அது மூலமாக நம்ம பயனடைஞ்சிட்டு இருக்கோம். இவங்க நம்மளோட மனித குலத்துக்கு நிறைய விஷயங்களை தந்துட்டு போயிருக்காங்க. இப்போது எல்லாருமே நினைக்கலாம், அவங்களுக்கு இருக்கலாமானா அவங்கள மாதிரி பிக்சர் படுத்தி இது மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு என்கிட்ட திறமை இல்லை, என்னால் அப்படியெல்லாம் யோசிக்க முடியாது, என்னால் அவங்கள மாதிரியெல்லாம் இருக்க முடியாதுன்னு இப்படின்னு எல்லாருமே யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையிலேருந்து தள்ளி போக முடியாது. உண்மை உங்ககிட்ட இருந்து ரொம்ப தூரமாக இல்லை. நீங்கள் இந்த ரகசியத்தோட அறிவை நீங்கள் கற்றுக்க
உங்களாலையும் இந்த விஷயத்தை கற்றுக்க முடியும். உங்களால் அவங்க மைண்டை விட இன்னுமே நிறைய விஷயங்களை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பப்பெல்லாம் நீங்கள் காட்சிப்படுத்துகிறீங்களோ, எப்பப்பெல்லாம் விஷுவலைசேஷன் பண்ணுறீங்களோ, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட எண்ட் ரிசல்ட் அதை தான் நீங்கள் நினைக்கணும், அதில் தான் நீங்கள் மூழ்கி இருக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கையை எடுத்துக்கோங்க, உங்கள் கையை திருப்பிக்கோங்க, அந்த கையில் இருக்க கலர் பாருங்கள், அந்த வெயின்ஸை பாருங்கள், அதே மாதிரி நெயில்ஸு, மோதிரம், ரிங் போட்டிருந்தீங்கன்னா அதை பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு இதெல்லாம் நினச்சி பாருங்கள். உங்களால் கிளியராக பார்க்க முடியும். அப்புறம் உங்கள் முன்னாடி ஒரு ஸ்டீரிங் வீல் இருக்குது, ஒரு பிராண்ட் நியூ காரோடது, உங்களுக்கு பிடிச்ச காரோடது, ஓகேவா? ஓட்டுற மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் காட்சிப்படுத்தும் போது இந்த ஹோலோகிராஃபிக் இமேஜ் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ரொம்ப உண்மையாக நீங்கள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு எண்ணமே இருந்திருக்காது, எனக்கு வேணுன்ற எண்ணமே இருந்திருக்காது. ஏன்னா உங்களுக்கு உண்மையாக உங்ககிட்ட இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம எல்லாமே ஆல்ரெடி நம்ம காட்சிப்படுத்துறது மூலமாக நம்ம இங்கே ரியலாக க்ரியேட் பண்ணிட்டோம். ரியலாக நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு வேணும் இல்லை எனக்கு இது இல்லை அப்படின்லாம் உங்களுக்கு எதுவுமே தோணாது. இது எல்லாமே ஆல்ரெடி க்ரியேட் ஆகிடுச்சு உங்கள் காட்சிப்படுத்துதல் மூலமாக. இந்த விஷயம் இதெல்லாம் க்ரியேட் பண்ணதுன்னா நம்மளோட உணர்ச்சி தான் க்ரியேட் பண்ணுது. இது நம்மளோட எண்ணங்கள் மட்டும் இல்லை நம்மளோட காட்சிப்படுத்துதல் மட்டும் இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அதில் உணர்ச்சிகளை தரணும். நீங்கள் வேணால் சொல்லலாம், ஓகே நான் பாசிட்டிவாக நினச்சா போதும், இல்லை என்னோடய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்தால் போதும், நான் காட்சிப்படுத்தி பார்த்தா போதும், விஷுவலைஸ் பண்ணால் போதும் இப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது போதாது. நீங்கள் உங்களோட உணர்ச்சிகளை தரணும். நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஷுவலைசேஷன் பண்ணுறீங்க, ஆனால் உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட உணர்ச்சிகள் சந்தோஷமாக இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற உணர்ச்சிகள் இல்லை, இப்படியெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் அதை கொண்டு வர முடியாது. நீங்கள் அந்த காரில் உட்காந்துட்ருக்க மாதிரி உண்மையாகவே ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓகே என்கிட்ட இந்த கார் இல்லை, ஓகே நான் ஃப்யூச்சரில் இனிமேட்டு வாங்கினா நல்லா இருக்கும்ல, இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எப்பயுமே ஃப்யூச்சரில் தான் வரும். உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் அதை கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம கேட்டாச்சு, ஆனால் நீங்கள் எப்படி வரும், இதெல்லாம் எனக்கு எப்படி வரும், எப்படி நான் இதை அடையிறது அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. இந்த விஷயமெல்லாம் பிரபஞ்சத்தோட வேலை, அது பார்த்துக்கும். அது உங்ககிட்ட ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியான வழியில் எது கரெக்டான வழியோ அதிலெல்லாம் உங்களுக்கு கொண்டு சேர்த்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை பிரபஞ்சத்துக்கிட்ட தந்துட்டீங்கன்னா நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நிறையா மிராக்கலாக உங்ககிட்ட கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட மனசில் ஆல்ரெடி காட்சிப்படுத்தி பார்த்துட்டீங்க, விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டீங்க. யூனிவர்ஸை முழுசாக நம்பணும், ட்ரஸ்ட் பண்ணணும். நீங்கள் எண்ட் ரிசல்ட்டை நினைக்கும் போது, அதை ஃபீல் பண்ணும்போது, ஆல்ரெடி இருக்கிற மாதிரி உணர்ச்சிகளை தரும்போது நீங்கள் எந்த விஷயமும், அதாவது எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், இதெல்லாம் கேட்காம முழுசாக பிரபஞ்சத்தை நம்பணும். இப்போது உங்கள் மைண்டில் நீங்கள் காட்சிப்படுத்தி பார்த்துட்டீங்க, விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களோட உணர்ச்சிகளையும் தந்துட்டீங்க. நீங்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட மனசு ஆல்ரெடி இந்த விஷயத்தை இருக்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிச்சு, ஆல்ரெடி நடந்துருச்சு. இதுதான் காட்சிப்படுத்துதலோட கலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தினமும் காட்சிப்படுத்தி பார்க்குறீங்கன்னா அதை ஒரு வேலையாக செய்யக்கூடாது. நீங்கள் நல்ல உணர்வுகளை தந்து அதை செய்யணும். சந்தோஷமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, உங்களோட ஃபுல்லாக வைப்ரேஷன்ஸ் ஃபீலிங்ஸ், ஃப்ரீக்குவன்சி இது எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கணும். நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு காட்சிப்படுத்தி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்கள் எல்லாருக்குமே ப்ரூஃப் பண்ணுறேன், எல்லாருக்குமே காட்சிப்படுத்த முடியும், எல்லாருக்குமே அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் உங்களோட கிச்சன் மூலமாக ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கிச்சனை நினைக்காதீங்க, ஓகேவா? உங்கள் கிச்சனை நினைக்காதீங்க,
அதில் இருக்க ரெஃப்ரிஜரேட்டரு, டைல்ஸு, கேஸு, சிலிண்டரு இது எதையுமே நினைக்காதீங்க. உங்களோட மைண்ட்லேருந்து எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மைண்ட்லேருந்து எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது இப்போ இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் அதை நினச்சிட்டே தானே இருக்கீங்க. உங்களோட மைண்டில் இந்த கிச்சனை பார்த்தீங்க, ஆமாம் தானே? அப்போது எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்குது, எல்லாராலையும் விஷுவலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. விஷுவலைசேஷன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சும்மா ஒரே ஒரு படத்தை மட்டும் பார்க்காதீங்க, அதில் நிறைய மூமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அதே கிச்சனை எடுத்துக்கலாம். நீங்கள் கிச்சனுக்குள்ளே நுழையும் போது ரெஃப்ரிஜரேட்டர் திறக்கிறீங்க, ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்க. ஒரு கை ஹேண்டிலில் இருக்குது, இன்னொரு கை உள்ளே ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பாட்டிலில் கோல்டு வாட்டர் இருக்குது, சில்லு தண்ணி இருக்குது. இப்போ உங்களோட கையில் அந்த சில்லு தண்ணி பாடுற அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். இப்போது இன்னொரு கையில் நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜோட டோரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இந்த கையில் பாட்டில் இருக்குது. இது மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் வச்சு தரும்போது விஷுவலைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட எல்லார்கிட்டமே நிறைய சக்திகள் இருக்குது, நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்காத அளவுக்கு. அதில் ஒரு சக்தி தான் இந்த காட்சிப்படுத்துதல், இந்த விஷுவலைசேஷன் சொல்லியிருக்காங்க. புக்கில் இருக்க பாட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், ஓகேவா? இப்போது இது வரைக்கும் இதில் என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது உங்களால் காட்சிப்படுத்த முடியும், விஷுவலைஸ் பண்ண முடியும். அதை உங்களோட எண்ட் ரிசல்ட்டை நினைக்கணும். செகண்ட் அது நல்லா நிறைய மூமெண்ட் வச்சு நினைக்கணும். அதே மாதிரி நினைக்கிறது மட்டும் போதாது, காட்சிப்படுத்துதல் மட்டும் போதாது, நீங்கள் அதுக்கான உணர்ச்சிகளை தரணும், ஃபீலிங்ஸை தரணும். ரொம்ப ரொம்ப அது முக்கியம். சொன்ன மாதிரி தான் நிறைய எமோஷன் தந்து பண்ணும்போது ரொம்பவே நம்மளுக்கு இன்னுமே நம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இப்போ ஒரு டைரி மில்க் சாக்லேட் உங்களுக்கு வேணும், சிவில் சாக்லேட்னா, இப்போது அந்த ஆல்ரெடி எண்ட் ரிசல்ட்டை நினைக்கணும் இல்லையா? நம்ம கையில் ஆல்ரெடி அந்த சாக்லேட் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ட் ரிசல்ட் நினைக்கணும். நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம் உங்களோட எண்ட் ரிசல்ட். அப்போது இன்னும் நிறைய மூமெண்ட்ஸ் சேர்க்கணும், நிறைய இன்னுமே ஆழமாக டீட்டெயில்ஸாக பார்க்கணுன்னும் போது நீங்கள் அந்த ப்ளூ கலர் கவர் நீங்கள் கையில் வச்சுருக்கிறது, அதுக்கு முன்னாடி இருக்க பிக்சர், எஸ்ன்ற பிக்சர், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணும்போது அந்த கவரோட சத்தம், உள்ளே இருக்க கோல்டு கவர், அதில் இருக்க லெட்டர்ஸ், அதோட சத்தம், அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்க சாக்லேட்டு, அதுக்குள்ளே இருக்க நட்ஸு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த சாக்லேட்டோடது இனிப்பாகவும் கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபீலிங்ஸ், எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அந்த கையில் வாங்கும்போது, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும், இது எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணணும். இது சாக்லேட்டுன்னு இல்லை, எந்த விஷயம் வேணாலும் எடுத்துக்கோங்க. இது சின்ன விஷயம்னால ஓகே, நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் யோசிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு பெரிய பெரிய விஷயம் வேணும்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். எப்பயுமே ஏன் ஒரு விஷயத்த நம்மளால் சரியாக இதுதான் வேணும்னு சொல்ல முடியலன்னா நம்மளுக்கு அதில் சரியாக கிளாரிட்டி இருக்காது. அதனால தான் அப்போது உங்களுக்கு எப்படி வேணும்னு அந்த கிளாரிட்டியாக ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். என்ன விஷயம் வேணும், இந்த ஜாப் வேணுமா, அந்த ஜாப் வேணுமா, இல்லை இந்த ட்ரெஸ்ஸு வேணுமா, இல்லை அந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இப்படியெல்லாம் இருக்கணும். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு நினைக்கிறோம்னா அந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு இந்த ஃப்ளார் வேணும், இல்லை இந்த டிசைன் வேணும். இதெல்லாம் பர்டிகுலராக நம்ம கிளாரிட்டியாக நினைக்கணும். மோஸ்ட்டாக நம்ம நிறையா டைம் குழப்பத்தில் தான் இருக்கும், கன்ஃபியூஷனில் இருக்கும். ஒரு நோட் எழுதிக்கோங்க, ஸ்கிரிப்டாக எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை டீட்டெயில்டாக எழுதிக்கோங்க. நீங்கள் என்னென்ன மூமெண்ட் தரீங்களோ, இப்போ ஃப்ரிட்ஜ் எக்ஸாம்பிள் சொன்னச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி டீட்டெயிலாக அது என்ன ஃபீல் பண்ணுவீங்கலேருந்து எல்லாம் எழுதிக்கோங்க. எவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படின்ற கொஷின் எல்லாருக்கும் வரும். அதாவது நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுமோ அதை நீங்கள் பண்ணலாம். அதாவது சம்டைம் நம்மளுக்கே தெரியும், ஓகே இது போதும், நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அப்படின்றப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில பேர் 30 டேஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு சில பேர் 90 டேஸ். ஆக்சுவலாக இதில் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, நீங்கள் 30 டேஸ் பண்ணலாம், 21 டேஸ் பண்ணலாம். ஆனால் அதை பண்ணி முடிக்கும்போது இந்த 21 டேஸுமே சரி, டவுட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட அதில் சந்தேகமே இருக்கக்கூடாது. எப்போ வருமா, நம்மக்கிட்ட இன்னும் வரலையே, இந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டுமே இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அந்த ஆல்ரெடி அதில் சொன்ன மாதிரி தான் சந்தோஷமாக இருக்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஹை வைப்ரேஷனில் இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். ஏன் நீங்கள் கேட்டதை விட கூட உங்களுக்கு நிறையா கிடைக்கும். எப்போ பண்ணலாம், நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். அதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி
ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா ஆல்ஃபா ஸ்டேட்டுன்றது தூக்க நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் நடுவில் இருக்கிறது. அப்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து முழிச்சிருக்கும், நம்மளோட ஆழ்மனம் வந்து முழிச்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் ஈஸியாக வந்து ஆழ்மனதில் பதிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் தூங்கத்துக்கு முன்னாடி செய்யறதும் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவில் இருப்போம். அப்போது சப்கான்ஷியஸ் மைண்டு முழிச்சிருக்கும். இதுதான் விஷயம். நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். நீங்கள் மூச்சு பயிற்சி கூட பண்ணலாம், மெடிடேஷன் எது வேணாலும் பண்ணலாம். வந்து நமக்கு என்ன வேணும் அதில் கிளாரிட்டியாக இருக்கணும். செகண்ட் வந்து எண்ட் ரிசல்ட்டு நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? ரொம்ப டீட்டெயில்டாக நினைக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்மளோட உணர்ச்சிகளை தரணும், ஃபீலிங்ஸை தரணும். நம்ம ஹை வைப்ரேஷனில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அது பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஸோ மெடிடேஷன் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கிராட்டிடியூடாக இருக்கட்டும், விஜுவலைசேஷனாக இருக்கட்டும், மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லோயோட என்ன டெக்னிக்காக இருக்கட்டும், ஓகேவா? முக்கியமான விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அது நீங்கள் என்ன மெத்தட் பண்ணாலும் சரி, அது நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவை கன்சிஸ்டன்ட். இப்போ நம்ம ஒரு 1 வீக்கில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் விட்டுடுறோம், நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னா அகெயின் நம்ம வந்து அந்த 1 வீக் பண்ணதும் வேஸ்ட் ஆகிடும். திரும்பியும் நம்ம நார்மலாக இருக்கிற ஸ்டேஜுக்கே வந்துடுவோம். விஷுவலைசேஷன், மேனிஃபெஸ்டேஷன் இது எல்லாமே விட்டுருங்க, ஓகேவா? நம்மளுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்ல, எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்குமே வந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு எப்பயுமே வந்து நம்மளோட எண்ணங்களை வந்து நல்லா வச்சுக்கணும். நம்மளோட எண்ணங்களை நம்ம சரியாக கவனித்து நம்ம எப்பயுமே அதை பாசிட்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? வீடியோவில் வந்து இந்த சீக்ரெட்டை, ரகசியத்தை, எல்ஓஏவை எப்படி வந்து மணி, ரிலேஷன்ஷிப் இதிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் தான். எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.